இது வரைக்கும் எவ்வளவோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து தென்காசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் வியா கொட்டாரக்கராங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து கொட்டாரக்கரை வழியாக நம்ம தென்காசி போக போகிறோங்க. பட் இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போமான்னு தெரியாது. நீங்கள் தென்காசி போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா டேரெக்டாக மதுரை போனீங்கன்னா ஈஸியாக ஒரு 7லேருந்து 9 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். பட் இந்த கொட்டாரக்கரை வழியாக போகும்போது 12 hours கூட ஆகலாங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு. விலாகை கேன்சல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஸோ பல விஷயங்கள் நடந்தது, எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரம்பிக்கலாமா வாங்க. கைஸ் எல்லோரும் என் மேலே செம்ம கண்ணாக இருப்பீங்க. பிகாஸ் வந்து தொடர்ந்து நம்ம கோயம்புத்தூர் திருச்செந்தூர் கோயம்புத்தூர் அப்படி பேக் டு பேக் விலாக் போட்டிருந்தேன். எந்த விதமான புது ரூட்டே ட்ரை பண்ணல. ஸோ அதனாலேயே உங்களுக்காகவே ஒரு வாட்டி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஆலப்புழா கம்பம் வழியாக போயிருந்தோம்லங்க, அது மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து தென்காசி போக போகிறோங்க வியா கொட்டாரக்கரை. இது வரைக்கும் இந்த ரூட்டில் யாருமே கவர் பண்ணதில்லை, அதுவும் கொட்டாரக்கரை வழியாக யாருமே போனதில்லைங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுறேன். சூப்பரான ரூட்டுங்க, தரமாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேஎஸ்ஆர்டிசி சூப்பர் ஃபாஸ்ட் தான் ட்ரை பண்ண போகிறோம். வண்டி செம டிமாண்டாக இருக்குது, வரும்போதே ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோங்க. இங்கே கரெக்டாக 10 மணிக்கு எடுப்பாங்க. ஆக்சுவலி நம்ம வண்டிக்கு தான் க்ரௌடுங்க, இம்பிட்டு க்ரௌடும். ஆக்சுவலி வண்டி வரும்போதே அவ்வளோ கூட்டங்க. ஸோ அப்படி இப்படின்னு நான் ஃபஸ்ட்டே ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இந்த வண்டி தான் இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் வண்டி செம டிமாண்டில் கூட்டங்க. ஏன்னா இந்த கொட்டாரக்கரை வண்டியை விட்டுட்டோம்னா உனக்கு 10:30 தான் ட்ரிவாண்டம் வண்டி, 10 11 மணியும் பார்ப்போம். செம டிமாண்டுங்க. பிகாஸ் போகிற வழி அப்படிங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ரெகுலர் ரூட்டு தான் பாலக்காடு திருச்சூர் வரைக்கும். அதுக்கப்புறம் தாங்க மூவாட்டுப்புழா போயிட்டு கோட்டயம் வழியாக நம்ம கொட்டாரக்கரை ரீச் பண்ணுவாங்க. அந்த கொட்டாரக்கரையிலேருந்து நம்ம தென்காசி வரைக்கும் போக போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 380 கிலோமீட்டருங்க. ஸோ தரமான பயணமாக தான் இருக்க போகுது. ஸோ பார்ப்போங்க. வண்டி ஃபுல்லுங்க, நம்ம சீட்லாம் போட்டு தான் வந்துட்டேன். ஸோ இப்போ தான் கண்டக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், ஓகேன்ட்டாங்க. ஸோ ஒரு தரமான எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் வரப்போகுதுங்க. ஸோ ரெகுலராக இங்கே 10 மணிக்கு எடுப்பாங்க. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாங்க. எஸ், ஒரு தரமான அல்டிமேட்டான ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ டைமு ஷார்ப்பாக 10 மணி ஆச்சு. ரெகுலராக 10 மணிக்கு எடுத்து நம்ம காலைல 6:30க்கு கொட்டாரக்கரை ரீச் பண்ணுற மாதிரி ஷெடியூலுங்க. ஸோ பார்ப்போம் அந்த டைமுக்கு அச்சீவ் பண்ணுறாங்களா எல்லாமேட்டு. புது ரூட்டுங்க. நான் வந்து இந்த திருச்சூர் எர்ணாகுளம் அந்த வழியாக ட்ரிவாண்டம் ரீச் பண்ணியிருப்போம். பட் திருச்சூர்லேருந்து மூவாட்டுப்புழா, ஸோ அந்த வழியாக நம்ம ரீச் பண்ணதில்லை. ஸோ அப்படியே தரமான ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஆக்சுவலி இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வீடியோ வருமானு தெரில. பிகாஸ் கேபினில் ஃபுல்லாமே ஆள் உட்காந்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் கண்டக்டர்னாட்ட கேட்போம் சீட் ஆச்சு மாற்றி விட முடியான்ட்டு. அவர் பின்னாடி போக சொல்லிட்டு இந்த சீட் கேட்டேன். பட் வந்து இங்கே கண்டக்டர் வருவார். ஸோ பார்க்கலாம் எப்படி அமைய போகுதுன்ட்டு. எஸ் மக்களே, நம்ம பிரான்ச்லேருந்து வண்டிஸ் எல்லாம் கிளம்பிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 10:10 ஆச்சு. நைட்டு வர வேண்டியதாங்க. கொஞ்சம் கேபின் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தரமாக அமைச்சு காட்டுறேங்க. கண்டக்டர்னாட்ட பேசிவிட்டு கொஞ்சம் இவங்களை தூக்கி பின்னாடி போட்டு நம்ம முன்னாடி போகலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பார்ப்போம். எஸ், அப்படி இப்படி பேசி கொஞ்சம் கேபினை க்ளீன் பண்ணியாச்சுங்க. கண்டக்டர்னால கேட்டிருந்தேன், கொஞ்சம் அவங்கள மட்டும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கொஞ்சம் உட்கார சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஓகேப்பா, அவன் உள்ளே போனோடனே அவங்க உட்காந்துருவாங்க, டோன்ட் வரி அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம டவுனை க்ராஸ் பண்ணி போகிறோங்க. ஆக்சுவலி ஒரு வாட்டி நம்ம கேஎஸ்ஆர்டிசி கோழிக்கோடு ட்ரை பண்ணியிருந்தோம், நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஏர் பஸ்ஸில். அது பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி ஹில்ஸ் வழியாக வந்து சுங்கம் போய் சுங்கம்லேருந்து உக்கடம் டிராஃபிக்கே இல்லாமல் போனாங்க. என்ன ஒரு 10 நிமிஷம் அதிகமாச்சு. பட் இந்த டிராஃபிக்கே 1/2 hour ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:25 ஆச்சுங்க. ஜஸ்ட் காந்திபுரத்துலேருந்து நம்ம உக்கடம் டவுன் ஹால் வரக்கே 25 நிமிஷம். அப்போ நினச்சி பாருங்கள். அந்த வீட்டில் சீக்கிரம் போனோமா ஞாபகம் எனக்கு. ஸோ அப்படியே பார்ப்போங்க.
ஆக்சுவலி வீடியோ ஸ்டார்டிங்கில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பேன். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு, திருச்சூர், மூவாட்டுப்புழா, கோட்டயம், அதுக்கப்புறம் கொட்டாரக்கரை. பட் வந்து ஆக்சுவல் ரூட்டை அப்படியே டிஸ்பிளேயில் போடுறேன், பார்த்துக்கோங்க. பிகாஸ் ரொம்ப முக்கியமான ஏரியாவெல்லாம் கவர் பண்ணி போகுதுங்க. நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தேன், பட் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஓடும், எல்லா ஊரும் கம்ப்ளீட்டாக போடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு மேலே போகிறத லைஃப் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்க. வரைக்கும் ஏகப்பட்ட ஜேர்னி நம்ம டிஎன்எஸ்சிசியில் பண்ணியிருப்போம், பட் ஃபர்ஸ்ட் டைம் கேஎஸ்ஆர்டிசியில் மேலே ஏறோங்க. என்ன அந்த சைடு ஏறி இருந்தோம்னா நம்ம டிப்போவை பார்த்துக்கலாம். பட் எப்போயுமே கேஎஸ்ஆர்டிசி ஒரு தனி எமோஷன் தாங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம திருவண்ணாமலேருந்து வேளாங்கண்ணி, அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு ஜம்முன்னு இருந்துச்சு. ஸோ அப்படியே வாங்க போக பார்ப்போம். எஸ், நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆச்சுங்க. என்னடா வீடியோ நல்லா போகுதுன்னு நினச்சேன், ஆனால் வர வர கூட்டம் ஏறிட்டு தான் இருக்காங்க. கேபின் வியூ மறைஞ்சிக்கிட்டு தாங்க இருக்குது. பார்க்கலாம் பாலக்காடுலனாச்சு க்ரௌடு கம்மியாகிறாங்களா இல்லையான்ட்டு. நமக்கு இந்த ஃப்ரண்ட்டு சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, தரமாக எடுத்துடலாங்க. ஒரு செல்ஃபி ஆன் பண்ணி புள்ளி பேச முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எஸ், ஒரு தரமான மலையில் நம்ம பாலக்காடு வந்தாச்சுங்க. யாராச்சும் தென்காசி போகிறதுக்கு யாராச்சும் கொட்டாரக்காடு வழியாக போவாங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் நான் போவேங்க. நம்மளாம் அலப்புழாக்கு கம்பம் வழியாக போன ஆட்கள். ஸோ ஆக்சுவலி ஈஸி ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மதுரை, ராஜபாளையம் அந்த வழியாக தென்காசி போகிறதா ஈஸி. பட் வந்து நம்ம ஒரு சுற்றி போகிறோம். இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா யாருமே ட்ரை பண்ணதில்லை. ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஷார்ப்பாக 11:30க்கு வந்தாச்சுங்க ஷெடியூலுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து ஒரு 5 minutes பிரேக்கு, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. பூரா க்ரௌடும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க, பிகாஸ் திஸ் இஸ் கேரளா. ஆக்சுவலி வண்டி ஃபுல்லாக நம்ம காந்திபுரத்துலேயே பார்த்துருப்போம். பாருங்கள், பெங்களூர் போகுதுங்க. அங்கமாலினா எந்த வண்டின்னு தெரியலைங்க. ப்ளஸ் அது எர்ணாகுளம் பெங்களூர் சர்வீஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஸோ அப்படியே நம்மளும் கிளம்பலாங்க. ஒரு 15 minutes நிற்கிறாங்க. ஆக்சுவலி 11:30க்கு வந்திருந்தோம், 11:45க்கு எடுக்க போகிறாங்க. எஸ், நம்ம பாலக்காடுலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு திருச்சூர் தாங்க. நடுவில் வடக்கஞ்சேரிலாம் நிற்க மாட்டாங்க. சீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஆயிரத்தில் மைண்ட் செட்டு இருந்துச்சுங்க. ஏன்னு தெரியுமா, நான் புக் பண்ணது பின்னாடி என்ன நமக்கு முன்னாடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா வேறு ஆள் உட்காந்துட்டாங்க. ஸோ நமக்கு ஜன்னல் இருந்தால் தான் ஒரு சூப்பரான தரமான ஓவர் டாக்ஸ்லாம் எடுக்க முடியும். ஸோ அதுக்காகவே நம்ம கண்டக்டர்கிட்ட கேட்டு அவர் சீட்டை வாங்கியாச்சு. ஸோ பின்னாடி வந்து அவர் உட்காந்துக்கிறான்ட்டாரு. ஸோ தொடர்ந்து போக முடியும். நெக்ஸ்ட்டு திருச்சூர் தாங்க. திருச்சூருக்கு கரெக்டாக 60 கிலோமீட்டர். ஸோ தொடர்ந்து பயணம் பண்ணுறோம். திருச்சூருக்கு அப்புறம் தான் நமக்கு ரூட் டைவர்ட் ஆகிடும். நம்ம திருச்சூர்லேருந்து எர்ணாகுளம் டேரெக்டாக போவோம்.
மூவாட்டுப்புழா, கோட்டயம் இந்த வழியாக போக போகிறோம். எக்ஸைட்டிங்காக இருக்கேன். இதுக்கப்புறம் ஓவர் டேக்ஸும் நிறைய வரும்னு எதிர்பார்க்குறேன். நடுவில் ஒரு பிரேக் போடுவாங்க, அது எங்கே போடுறாங்க பார்ப்போம். ஒரு கட்டன் சாய் அடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. வண்டி 90லலாம் பறக்குங்க. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன் எப்போ வந்து தருணம் வரும்ன்ட்டு. திருச்சூர்லேருந்து நம்ம அது ஃபுல்லாமே பைபாஸாக தாங்க இருக்குது. இந்த ஒர்க்ஸ்லாம் அங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ பார்ப்போம் அந்த 90ல் பறக்கும் தருணம். எஸ், இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. நான் விட்டால் நின்றுட்டு கூட கொட்டாரக்கரை வரைக்கும் போயிடுவேங்க. பட் நமக்குன்னு ஒரு சீட் இருக்குங்க. இதுதாங்க என்ன மேட்ருன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் நம்பர் பையன் நான் புக் பண்ணியிருக்கேன், 1ஆம் நம்பர் ஒரு பொண்ணுங்க. ஸோ அதனால தான் தயங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கூச்ச சுபாவங்க. நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டு. அந்த கதையெல்லாம் சொல்கிறேங்க. நான் காந்திபுரத்தில் உட்கார கூட யோசிச்சு எக்ஸ்கியூஸ் மீ அப்படிலாம் கேட்டு தான் உட்காந்தேங்க. அப்புறம் கண்டக்டர்கிட்ட நான் புலம்புனேன். இல்லை ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ்லாம் போய் பசங்க உட்காந்தா மாற்றி உட்கார சொல்லுவாங்க. நான் போய் புலம்புனேன். நான் இப்படி பக்கத்தில் லேடிஸ் இருக்காங்கன்னா எனக்கு மாற்றி விடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். தம்பி ஃபுல்லாக ப்ரிசர்வேஷன்ப்பா, ஒன்றும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்ட்டாங்க. நானும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் அவங்க உட்காந்துனே வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே போயிடுச்சுங்க. அவங்க என்ன நினச்சிறாங்க, இவங்க என்ன நினச்சிறாங்கன்னு நினச்சி பாதி வீடியோ எடுக்கலை. அப்புறம் முன்னாடி வந்ததுக்கப்புறம் தான் எடுத்துகிட்ருக்கேன். இது வரைக்கும் நம்ம காலையில் இந்த டனல் வழியாக போயிருப்போம். அது ஃபர்ஸ்ட் டைம் நைட்டில் ட்ராவல் பண்ண போகிறேங்க. பட் காலையில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ ஒன்றுமே தெரியாதுங்க. டனலுக்குள்ளே ஸ்பீடு மட்டும்தான் தெரியும். நம்ம வண்டி 40 கிலோமீட்டர்ஸ் போகுதுங்க. சாரி, ஆக்சுவலி 40 தான் மேக்ஸிமம் போகணும். சூர்யா கனெக்டு. தரமான இருக்குங்க வைப்பு. வண்டி 80ல் பறக்குதுங்க. வேற மாதிரி. ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓவர் டேக்ஸ் வரலைங்க. ஸோ பேக் டு அவர் சீட். லைட்லாம் போட்டாங்க, நைட் லைட்டு. அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோங்க. எஸ், இப்போ நம்ம திருச்சூருக்கு டைவர்ட் ஆயாச்சுங்க. ஸோ உள்ள பஸ் ஸ்டாண்ட் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. 24/7 இந்த சிசிடிவி பார்த்திங்கன்னா ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த விதமான ப்ராப்ளம் வராதுங்க. ஸோ இன்கேஸ் யாராக இருந்தாலும் தைரியமாக வரலாம். உண்மையாலுமே இந்த மாதிரி அப்டேட்ஸ் நம்ம டிஎன்எஸ்சிசிலே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம டிஎன்எஸ்சிசியில் முன்னாடி உட்காரக்கே விட மாட்டாங்க. கெஞ்சி கூத்தாடி தான் உட்காரமானும். பட் இந்த இது வந்து நல்லா இருக்குங்க உண்மையிலே. கேஎஸ்ஆர்டிசியில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா யார் வேணால் உட்காந்துக்கலாம். மற்ற பஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் இந்த சீட்டு வந்து கண்டக்டர் சீட்டு, இதுக்கு அடுத்த சீட்டு வந்து யார் வேணால் உட்காந்துக்கலாம். இந்த 3மே லேடிஸ் சீட்டு. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா லேடிஸ் சீட்டு 2மே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிஎன்எஸ்சிசிலே கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் நம்ம டிஎன்எஸ்சிசி நினச்சாவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. புக் பண்ணி நமக்கெல்லாம் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. பார்ப்போம். திருச்சூர் வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக 1:05 15 நிமிஷம் முன்னாடியே வந்தாச்சுங்க. ஆக்சுவல் ஷெடியூலில் 1:20க்கு வரணும். பட் 1:05க்கெல்லாம் வந்தாச்சுங்க. கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் ஆல் இருக்கும். அது இல்லாமல் இவங்களுக்கு ஒரு ஸ்லாக் இருக்கும்.
ஸோ பாப்பா எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் எடுக்கிறாங்கன்ட்டு. திருச்சூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் நமக்கு சாலக்குடி, அங்கமாலி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மூவாட்டு போகலாம் தாங்க. திருச்சூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கங்க. இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, தான் ரயில்வே ஸ்டேஷன். சீரியஸ்லி இவ்வளோ காலியான ரோட்டை அண்ணன் பறக்கிறாரு. எனக்கு தான் லைட்டாக தூக்கம் சொக்குதுங்க. கண்ட்ரோல் பண்ணி எடுப்போங்க, மாசம் எடுப்போம். சாலக்குடி வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக 1:42 வந்தாச்சுங்க. ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி இருக்குங்க. நான் பஸ் ஸ்டாண்ட் போக மாட்டாங்கன்னு நினச்சேன், பட் பஸ் ஸ்டாண்ட் போகிறாங்க. ஒன்று 42ங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அங்கமாலி தாங்க. அங்கமாலிலேருந்து நம்ம டைவர்ட் ஆக போகிறோம். ஸோ பாப்பா அங்கமாலி எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்ட்டு. மழை பட்டையை கிளப்புதுங்க. கரெக்டாக அங்கமாலி பக்கம் வந்துட்டுருக்கோம். பிரிச்சு மேயுது. தரமான மழைங்க, வேறு மாதிரி போயிட்டுருக்கு. எக்ஸ்பெக்டடாக தான் மழை. பட் ஜன்னல் திறந்துருந்துச்சுன்னா அதனால வெளியே வச்சு ஒரு ஷாட் எடுத்திருப்பேன். பட் எல்லாம் ஜன்னல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நோ ஷாட். பாருங்க, மழை பட்டையை கிளப்புதுங்க. அங்கமாலி வந்தாச்சுங்க. நம்ம அங்கமாலிலேருந்து ரூட் டைவர்ட் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா நம்ம மூவாட்டுப்புழா போவோம். அதுக்கப்புறம் கூத்தாட்டுக்குளம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எட்டமனூர் போயிட்டு எட்டமனூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோட்டயம் போயிடுவாங்க. கோட்டயம்லேருந்து செங்கனாச்சேரி, செங்கனாச்சேரியிலேருந்து திருவள்ளாலேருந்து செங்கனூர்லேருந்து அடூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொட்டாரக்கரா தாங்க. 6:30 ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விரட்டுன்னு விரட்டுறாரு. ஆக்சுவலி ஷெடியூல் பார்த்திங்கன்னா இந்நேரம் இப்போ தான் அங்கமாலி போயிருக்கணும். பட் நம்ம அங்கமாலிலேருந்து கிளம்பி பாதி தூரமே வந்தாச்சுங்க. இங்கே லெஃப்டில் போகுது பார்த்தீங்களா, அது வழியே தாங்க நம்ம போகிறோம். இப்படி போனால் மூணார்னு போட்டிருந்துச்சு. நம்ம எதில் டைவர்ட் ஆகும்னு தெரிலைங்க. பட் இந்த வழியாக போனால் மூணாருங்க. வேறு ஏதாச்சும் டைவர்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்போ இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் மூணாருங்க. நம்ம இங்கே டைவர்ட் ஆயிடுச்சு. இந்த வழியாக ஒரு டைம் மூணார் ட்ரை பண்ணுவோம் கூடிய விரைவில்.
பெரும்பாவராங்க. கரெக்டாக நம்ம 2:20 ஷார்ப்பாக 2:20 பெரும்பாவூர் வந்திருக்கோங்க. இங்கே ஆக்சுவலி வர வேண்டிய டைமு 2:40, ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்தாச்சு. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் இங்கே இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே டீயோ காஃபியோ குடிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போய்க்கலாங்க. இது வரைக்குமே ஜேர்னி தரமாக இருந்துச்சு. இந்த அங்கமாலியில் மழை வந்துச்சு பாருங்கள், அதெல்லாம் கோடி ரூபா கொடுத்தாலும் அதெல்லாம் திருப்பி வராது. அதுவும் ஷிஃப்ட்டில் 80 பிறந்தாங்க கரெக்டாக. நான் கரெக்டாக முன்னாடி வந்துட்டேன். அந்த டைமில் வந்துட்டு சூப்பராக எடுத்துட்டேன். ஜன்னல்லாம் சாத்திட்டாங்களா, ஸோ யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு முன்னாடி வந்து அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. காஃபி கிடைக்காது, இருக்கிற டீ கிடச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. कितना 15 देता है। चाहिए तो नहीं है, तो दिल भर के दे रहे। ஸோ ஒரு சூப்பரான டீ தான் கிடச்சிதுங்க, காஃபி கிடைக்கல. ஸோ நம்ம பஸ்ஸு இந்த காஃபி எவ்வளோ சூப்பராக இருக்குது, வேறு லெவலில். அதுவும் மணி பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி ஆச்சுங்க. 3 மணிக்கு கூட இல்லை, 2:20 ஆச்சு. ஸோ ஒரு குட்டி பிரேக் அப்புறம் கிளம்பியாச்சுங்க. உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு மூவாட்டுப்புலம் தான். எப்போ போகிறாங்கன்னு பார்ப்போம். ஐ திங்க் ஸோ நம்ம தென்காசி கண்டிப்பாக ஒரு 8:30 to 9 o'clock பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ போகிறாங்கன்னு பார்ப்போங்க. கொட்டாரக்கரா 6 o'clock 6:30 போயிடுவாங்க. அங்கேருந்து நமக்கு ஒரு 2 hours. ஸோ பார்ப்போம் நம்ம சேலஞ்ச் எப்படி முடிய போகுது அப்படின்ட்டு. ஷார்ப் 3 மணிக்கு நம்ம மூவாட்டுப்புலம் வந்தாச்சுங்க. பர்ஃபெக்ட் டைமுங்க. மழை தான் விடவே மாட்டேங்குது. இந்த ஸ்லாங் பாருங்க, மூவாட்டுப்புழா. இந்த மூவாட்டுப்புழாலேருந்து ரூட்டு வேறு லெவலில் இருக்குது. டிரைவிங்கும் மாசாக இருக்குங்க. எல்லாம் வளைவில் வளைஞ்சு போயிட்டுருக்கோம். மாசாக இருக்குங்க. A1 டிராவல்ஸ்லாம் உந்திட்டு இருந்தார். அதுக்குள்ளே வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கர்வில் தான் ஜாலியாக திருப்புறாரு. எனக்கு வந்து இந்த நம்ம ட்ரிவாண்டம்லேருந்து நம்ம சபரிமலை போனோம் பார்த்திங்களா, அந்த ரூட்டு மாதிரி ஃபீல் ஆகுது. நல்ல கேர்வுங்க, வளைச்சு ஓட்டுறாங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சலரேஷனை ஃபீல் பண்ணி பாருங்கள், வேற மாதிரி இருக்குங்க. அந்த கீர் மாற்றும் போது செம்ம வைவாக போயிட்டுருக்குங்க. பறக்கிற வரைக்கும் உண்மையாலுமே ஐயோ வேற மாதிரி. கூத்தாட்டுக்குளம் வந்தாச்சுங்க. கரெக்டாக 3:25 கூத்தாட்டுக்குளம். இங்கேருந்து லெஃப்டில் போகிறது பார்த்திங்கன்னா தொடுபுலாங்க. ரைட்டில் போகிறது பெரவம்னு ஒரு ஊர் சொல்லுவாங்க, அதுவும் ஃபேமஸுங்க. ஷார்ப் 3:20 கூத்தாட்டுக்குளம் பஸ் ஸ்டாண்டுங்க. சபரிமலாவுக்கு இந்த வழியாக போகணுங்க. சபரிமலா பாலா அதுக்கெல்லாம் அந்த வழியாக போகணுங்க. கரெக்டாக நம்ம கொட்டாரக்கராக்கு 110 கிலோமீட்டர் இருக்குங்க.
சீரியஸ்லி நம்ம டிஎன்எஸ்சிசி அண்ட் கேஎஸ்ஆர்டிசி மட்டும் இல்லைங்க, எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் இந்த மாதிரி டிரைவருக்கு ஏற்ற கண்டக்டர் ஏற்ற டிரைவர் வந்து கிடைக்கிறது வந்து ரேர் தாங்க. முக்கால்வாசி பஸ்ஸஸில் நான் பார்த்த வரைக்கும் டிரைவர் பாட்டு ஓட்டுவார், கண்டக்டர் தூங்கிடுவாங்க முக்கால்வாசி பஸ்ஸில். பட் இவங்க வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே, ஒரு நல்ல குட் வைப். ஸோ அவர் எதுவும் தூங்கக்கூடாது சொல்லி பேச்சு கொடுத்துட்டே வராது, நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து செட் அமையிறது வந்து ரொம்ப ரேர். மோஸ்ட்லி கோட்டயம் தாங்க நிறையா கஷ்டம் நம்ம பேசஞ்சர்ஸ் ஏறி இருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து. பிகாஸ் கோட்டயத்துலேருந்து பாலா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வண்டியிலே நிறைய பேர் பாலா போகணுன்னாங்க. ஸோ அவங்க வந்து கோட்டயத்துலேருந்து பாலாவுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். சட்டம்னு ஒரு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இந்த லைனில் தான் வண்டி பிரித்து மேயறாப்பில். நம்ம திருச்சூர் பாலக்காடு எல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் 75 to 80 மெயின்டைன் பண்ணாங்க. பட் இங்கே வந்து பிரித்து மேயறாப்பில் வேற மாதிரி. லெஃப்ட்டில் போனால் பாலா, ரைட்டில் போனால் இறங்கணும், ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோட்டயம்ங்க. கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் அலப்புழா அந்த வழியாக தான் வரும். இந்த கோட்டயம் வழியாக வர்றது ரேரு தாங்க. எஸ்சிடிசிங்க எர்ணாகுளம் போட்டிருக்குங்க, என்ன வண்டின்னு தெரில. கரெக்டாக 4:10 வந்திருக்காங்க. கோட்டயம் வேளாங்கண்ணியாக இருக்குமோ? எஸ், அதுவாக கூட இருக்கலாங்க. எஸ், இப்போ நம்ம டிக்கெட் ஃபேர் பார்த்தலாம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கொட்டாரக்கராக்கு 385 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் 15 ருபீஸுங்க. டோட்டலாக 400 ஆச்சு. ஸோ நம்ம கொட்டாரக்கராலேருந்து தென்காசிக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போங்க. ஐ திங்க் ஸோ ஒரு 450 to 500 போயிடலாம். ஈஸியாக போயிடலாம் மதுரை வழியாக போய். பட் நம்ம ஏன் இப்படி சுற்றுறோம்னா ஒரு சின்ன கிரேஸ், அவ்வளோதாங்க. ஸோ பார்ப்போம் இங்கே எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குமுளி, கோட்டயம் குமுளி வியா கம்பம்ங்க. கம்பம் வரைக்குமே போகுதுன்னு நினைக்கிறேங்க. குமுளி போட்டிருக்காங்க, மேலே கம்பமும் போட்டிருக்காங்க. கேஎஸ்ஆர்டிசி கோட்டயம் பிரான்ச். காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, கோயம்புத்தூர், பாலக்காடு, குருவாயூர், பெருந்தல்மானா, திருச்சூர், மூணார் எல்லாத்துக்கும் இங்கே தான் ஸ்டாப்புங்க. அங்கே போட்டிருக்காங்க நம்மாள் குமுளி, கட்டப்பனா, எருமேலி, மலைப்பள்ளி. அதெல்லாம் ஒரு சூப்பரான ஏரியா. போவோம் கொஞ்ச நாள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடை விட்டு கேரளாவுக்கு வருவோம். டிரைவர் அப்படியே சேஞ்ச் பண்ணுறாரு. நம்ம கண்டக்டர் அப்படியே க்ரூ சேஞ்ச் ஆகிட்டாங்க. உனி இவர் தாங்க ஃபுல் டிரைவிங்கு. கம்மிங்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ரூட்டு தாங்க. செங்கனாச்சேரி, திருவள்ளா, செங்கனூருங்க. இதெல்லாம் நம்ம அலப்புழா போகும்போது ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ நீ அப்கமிங் ஃபுல்லாமே அதே ரூட்டு தாங்க. எஸ், கோட்டயத்துக்கு அப்புறம் சொன்னது தாங்க, பஸ் அப்படியே காலி ஆயிடுச்சு. கோட்டயத்துலேருந்து கொட்டாரக்கரா காலையில் வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் வரும்போது பார்த்துருப்பீங்க முக்காசி க்ரௌடு கோட்டயத்தில் தாங்க இறங்குச்சு. கொட்டாரக்கராக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. எஸ், நம்ம செங்கனாச்சேரி வந்தாச்சுங்க. கரெக்டாக 4:40. இதுக்கப்புறம் திருவள்ளா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக செங்கனூருங்க. ஷார்ப் 4:40. எஸ், திருவள்ளா வந்தாச்சுங்க. கரெக்டாக
4:50ங்க. இந்த செங்கனாச்சேரி, திருவள்ளா, செங்கனூர் இது எல்லாமே லைன் பை லைன் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ்க்கு நடுவில் தாங்க இருக்கும். ஸோ செங்கனாச்சேரியிலேருந்து திருவள்ளாக்கு ஒரு 11 கிலோமீட்டர்ஸு. ஸோ இங்கிருந்து நம்ம செங்கனூருக்கு ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ பக்கத்தில் இருக்கிறது தாங்க. அதே மாதிரி இங்கேருந்து பத்தனம்திட்டாக்கு ரொம்ப பக்கங்க. ஸோ அந்த வழியாக சில பேர் சபரிமலைக்கு போவாங்க. ஸோ இங்கேருந்து பத்தனம்திட்டா பக்கங்க. செங்கனூர் கரெக்டாக 5 மணிக்கு வந்திருக்கோங்க. ചെങ്ങന്നൂർ பந்தளம் வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:45 சாரி 5:15 தாங்க ஆச்சு. 5:45 பாருங்க. பந்தளம் இது வந்து ஒரு மெயின் ஏரியாங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு அடூர் தாங்க. ஷார்ப் 5:30க்கு நம்ம அடூர் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து கொட்டாரக்கரா தாங்க. 6:15 ஷெடியூலு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. பார்ப்போங்க. ப்ளஸ் 5:45 கொட்டாரக்கரா வந்தாச்சுங்க. கொட்டாரக்கரா கரெக்டாக 5:45 5:45 வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தென்காசி வண்டி இருக்குது 6 o'clock. ஷார்ப்பாக பிடிச்சிடலாம். ஏடா ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஏடா. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டாரக்கராலேருந்து கோயம்புத்தூருக்கு 5 சர்வீஸ் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7:45. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:45 சொன்னாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு ஒன்று, 8:30 ஒன்று, 10:30 ஒன்று. அதாவது டிஸ்பிளேயில் போகிறாங்க பர்ஃபெக்டான டைமு. அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் டைமும் அப்டேட் பண்ணுறேங்க. ஒரு தரமான ஜேர்னி. ஸோ தென்காசி போயிட்டு எண்டு கார்டு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான சீனிக்கான ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். காலையில் டைம் இந்த புனலூர் வழியாக ட்ராவல் பண்ணதில்லை. தென்மலை அந்த வழியாக போவாங்க. ஸோ பார்ப்போங்க எப்படி இருக்கு போகுதுன்ட்டு. திருவனந்தபுரம் இப்போ வந்து கொல்லத்துலேருந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போங்க வண்டி வருதா இல்லையான்ட்டு. இது என்ன போட்டிருக்கு? இங்கே மலையாளத்துலேயே ஓட்டிருக்காங்க உள்ள. பாலக்கோடு. அது 6 o'clock வண்டியை பிடிக்கலான்னு நினச்சேன் இல்லைங்க. ஆனால் 6 o'clock வண்டியே வரல. 6:30 சொல்லியிருக்காங்க. பார்ப்போங்க 6:30 வண்டி வருதா இல்லையான்ட்டு. ஏன் இவ்வளோ டிலே ஆகுது தெரில. இன்கேஸ் வண்டி வரலைன்னா அடுத்த பிளான் ஸ்பாயில் ஆகும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு. தென்காசின்னு போட்டு வந்துருச்சுங்க. ஸோ வண்டி எடுத்துருவாங்க இப்போ. ஸோ ஆனால் தென்காசி போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரிலைங்க எனக்கு. ஃபைனலி வந்துருச்சுங்க. ஸோ தென்காசி போய் ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அவ்வளோதாங்க. நமக்கு தென்காசியில் 9 மணிக்கு அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகணும். இந்த வண்டி போகிறது 8:55 அடித்து பிடிச்சி போய் அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஷார்ப் 6:30க்கு நம்ம கொட்டாரக்காராலேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து ஒரு 102ங்க. ஸோ 502 ரூபா அங்கே டோட்டல் ஃபேரு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து தென்காசிக்கு. இப்போ நமக்கு ரூட்டுங்கிறது நம்ம கொட்டாரக்கரா வந்து புனலூர் போவாங்க. புனலூர்லேருந்து தென்மலை, தென்மலைலேருந்து செங்கோட்டையிலேருந்து தென்காசிங்க. போக ரூட்டு பாருங்கள் தரமாக மாறிட்டுருக்கு. ஷார்ப்பாக 7 மணிக்கு நம்ம புனலூர் வந்தாச்சுங்க.
ஷார்ப்பாக நம்ம 7:05 கிளம்பிட்டோங்க. 8:55 நம்ம தென்காசி போகிற மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போங்க. இங்கே வந்து ஒரு ஃபேமஸான பிரிட்ஜ் இருக்குங்க. ஸோ அதான் காட்ட போகிறோம். எஸ், இந்த பிரிட்ஜு தாங்க. இங்கிருந்து இப்படி லெஃப்டில் ரோடு போகுது பார்த்தீங்களா, இது வந்து சபரிமலை போகிற வழிங்க. நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்க்குவோம். இங்கே கூட நம்ம தலைவர் தாங்க, த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் ஜனநாயகம் ஹெச் வினோத். அடுத்த பிரிட்ஜ் தாங்க, அந்த 18 ஆர்ச் வரப்போகுது. இதுதாங்க அந்த ஃபேமஸ் 18 ஆர்ச் பிரிட்ஜ். மேலே ட்ரெயின் போச்சுன்னா சூப்பராக இருக்கும். மணி 8 போகுதுங்க. என்னம்மா தலைவர் ஓட்டுறாரு தெரியுங்களா? அந்த பிரிட்ஜு 18 ஆர்ச் பிரிட்ஜு தான் கிராஸ் பண்ணும்போது லாரிக்காரோட சண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேற மாதிரி ஓட்டுறாரு தலைவர். ஷார்ப்பாக 8 மணிக்கு ஆரியங்காவ் வந்தாச்சுங்க. கேரளா செக் போஸ்ட் தாண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தமிழ்நாடு செக் போஸ்ட் தாங்க. மதுரைக்கு 198 கிலோமீட்ரு, நம்ம தென்காசிக்கு 21 கிலோமீட்டருங்க. எஸ், நம்ம தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. தெரியுதா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணிருக்கேன் நானுன்ட்டு?
பட் என்ன மாதிரி தயவு செஞ்சு யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தென்காசி போகிறீங்கன்னா டேரெக்டாக மதுரை போய் போயிருங்க. இந்த கொட்டாரக்கரா அந்த வழியெல்லாம் வராதிங்க தயவு செஞ்சு. ஆக்சுவலி நம்ம 10 மணிக்கு கிளம்பணும், இன்னும் தென்காசி போகல. தென்காசி 8:45 ஆயிருங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம்? 10 to 10, கிட்டத்தட்ட 10 மணி நேரங்க ஜேர்னி. 10 மணிக்கு ஆரம்பித்து 8:30, 11 மணி நேரம் ஜேர்னி பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இந்த பிளானை வந்து நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபேமிலி ட்ரிப்பாக நீங்கள் சோலோவாக போகிறீங்களா, லேட்டாக போய்க்கலாம்னு நினச்சிங்கன்னா, ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கொட்டாரக்கராலேருந்து தென்காசி தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் ஃபேமிலியாக கூப்பிட்டு போகும்போது இந்த ட்ரிப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தாங்க இருக்குது, ரொம்பலாம் க்ரௌடு இல்லை. ஆப்போசிட் போது பார்த்தீங்களா மதுரை திருவனந்தபுரம். இந்த வண்டி நிறைய பேர் ட்ரை பண்ண சொன்னீங்க, பட் நம்ம வந்து சூழ்நிலை அமையவில்லைங்க. கூடிய சீக்கிரம் பண்ணுறோம். செங்கோட்டை ஷார்ப் 8:35 வந்தாச்சுங்க. ஆக்சுவலி செங்கோட்டை இறங்கினது காரணம் பார்த்திங்கன்னா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை. பிகாஸ் அடுத்த ஜேர்னி வேறு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த வண்டி 9:20. ஸோ ஒரு ½ அன் ஹவர் டைம் இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே டக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிடலான்னு நீங்கள் பிளான் பண்ணி இறங்கியாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஒன்று ஒரு முக்கியமான விஷயங்க, எஸ் நம்ம அப்படியே சொல்லியிருப்பேன், இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரெக்டாக 8:45 வந்தாச்சு. இங்கே தென்காசி ஒரு 9 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. பட் நினச்சி பாருங்கள், காலைல நேற்று நைட்டு 10 மணிக்கு ஏறி இப்போ ஒரு 9 மணி, கிட்டத்தட்ட 11 மணி நேரம். ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா இந்த ட்ரிப்பு செட் ஆகாது. பட் அந்த பயணம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த கோயம்புத்தூர்லேருந்து ஆலப்புழா போனோம் பார்த்திங்களா, வாகமன், அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பட் இது வந்து செட் ஆகாதுங்க. நீங்கள் பேச்சுலராக சுற்றி பார்க்கணுமா தாராளமாக வாங்க, கப்புலாக வரணுமா வாங்க, ஃபேமிலியோட செட் ஆகாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மொத்தமாக டிக்கெட் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 500 ஆச்சுங்க. அது ஒரு 400, இது ஒரு 102. 500 நம்ம தென்காசி வந்தாச்சுங்க. தென்காசி வரல, செங்கோட்டையோட முடிச்சுக்கிறேங்க. போனோன்னா ஒன்றும் ரிஸ்க் ஆயிடும், அதனால தான். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆனது ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.